வணக்கம் மக்களே, வெல்கம் டு அலோ சீனியர் எபிசோட் 8ஓட அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றதையும் எபிசோட் 7ஓட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஞ்சு ஆரிஸோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அவங்க அக்காவை இவங்கள பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னதுனால பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் அவங்களோட வீட்டுக்கு சரி வரேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. வீட்டில் என்ன சொல்லி சமாளிச்சுட்டு இவங்க வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா சண்டே கூட ஏதாச்சும் காலேஜ் இருக்குமாடி அப்படி இப்படின்னு வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆரிஷோட வீட்டுக்கு வந்து அஞ்சு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அஞ்சுவோட யார் இதுடா அப்படின்னு வந்து அவங்களோட வீட்டில் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ ஆரிஷ் இதான்க்கா நான் லவ் பண்ணுற பொண்ணு, ஸோ நீங்களும் பார்க்கணுன்னு சொன்னீங்களே, ஸோ அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ ஒரு வேளை இவங்க ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு மீட்டப்பில் வந்து மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அஞ்சு வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அவங்க அக்கா பொண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அஞ்சு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து மொக்க பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஸ்டோரியே வந்து மூவ் பண்ண போகிறாங்க. டேய் இந்த பொண்ணு வேணாண்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அக்கா வந்து சொல்லுவாங்க. ஆனால் எதுக்காக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு வந்து தெரியாது. டேய் இந்த பொண்ணு வேணாண்டா அப்படின்னு சொன்ன பிறகு ஹாரிஸு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு, ஸோ எதுக்காக அக்கா வந்து இவங்கள வேணான்றாங்க அப்படின்றத இவங்க கண்டிப்பாக இவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன இவங்க செய்ய போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வரப்போகிற அந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆர்எஸ்க்கு ரொம்பவே அஞ்சு வந்து பிடிச்சிருக்கு. சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து கூடவே வந்து இருப்பாங்க. ஜாலியாக இருக்குது. ஸோ லைஃப்பும் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜாலியாக வந்து காலேஜில் லவ் பண்ணி வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவுட்டிங் போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்து அழகாக வந்து ஜாலியாக வந்து வெளியே போய் சுற்றிட்டு அப்படியே வந்து வந்துடுவாங்க. இனிமேல் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்க போதும் பார்த்தீங்கன்னா யார் கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அஞ்சுவோட வீட்டில் வந்து கேட்பாங்க. என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படியே ஒன்றுமே தெரியல, உன் பாட்டுக்கு வர போகிற காலேஜ் சண்டே கூட நீ உன் பாட்டுக்கு காலேஜ் இருக்குன்னு போயிடுற, என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் கேட்டால் அன்றைக்கி தான் வந்து ஒரு சில இதை வந்து சொல்லி தப்பிச்சாலும் ஒரு சில நாளில் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க சிக்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாரிஸை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஹாரிஸ் என்ன யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுவோட வீட்டில் வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பழைய பிரச்சனைகள் ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் விஷயம் அப்படின்னு வந்து அவங்களும் சரி அவங்க வீட்டு தரப்புலையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து இவங்களாம் வந்து உருவாக்கிக்க போகிறாங்க. 2 பேர் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் இவங்க என்னென்னு சொல்லலை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து யோசிக்க போகிறாங்க. சரி இதை என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸும் மஞ்சும் வந்து உட்காந்து யோசிக்க போகிறாங்க. அது பிரச்சனை எப்படியாச்சும் போயிட்டு போகுது, நம்ம இதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல ஒரு தைரியத்தை வந்து ஹாரிஸ் வந்து சொல்லி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப தைரியமாக வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த ஒரு ஸ்டெப் மூமெண்ட்ஸை வந்து இவங்க எடுத்து வைக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனாக்கா வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இப்போ வந்துட்டுருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எபிசோட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபுல் ரிவ்யூவுமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக அஞ்சு நம்ம சீனியரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி வந்து பேசுகிறாங்க. சீனியர் நீ கண்டிப்பாக வந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏய் என்ன டைம் ஆகுது, நீ என்ன இப்போவே வந்து காலேஜ் வரணுன்ற, இன்னும் ஒன்றும் குளிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே என்ன உனக்கு அவசரம் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சீனியர் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கேட்குறேன், நீங்கள் இப்போவும் வரமாட்டேன்ட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது சீனியர், கண்டிப்பாக நீங்கள் வரணும் சீனியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏய் இன்னும் குளிக்க கூட இல்லைடி சீனியர், இப்போ தான் 8 மணி ஆகுது, நீங்கள் குளிச்சுட்டு வரத்துக்கு சரியாக இருக்கும் டைம், உடனே வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏய் என்னடி நீ காலையிலே கூப்பிட்ற, சரி வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீனியர் வந்து அவர் வந்து காலம்பரையும் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து நேராக வந்து கிளம்புறாங்க.
நம்ம அஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ரெடியாக வந்து காலேஜில் அதுவும் லைப்ரரியில் போயிட்டு வந்து உக்காந்துட்ருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து லோ பண்ணதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஸோ டைமிங்க்காக தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க காலேஜுக்குள்ளேயே வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஜாலியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. "ஆமா எதுக்குடி இவ்வளோ காலையிலேயே வர சொன்னேன்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லைடா உன் கூடவே இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வர சொன்னேன்." யாரும் இங்கே வரமாட்டாங்க அதிகமாக. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் உன்னை வந்து இங்கே லைப்ரரிக்கு வந்து வர சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லும். "ஏய் நீ ரொம்ப தான் தேறிட்டடி" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீனியர் வந்து சொல்லிகிட்ருக்கான். சரி ஓகே. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ஹாரிஸோட ஃப்ரெண்டு, "மச்சான் நான் காலேஜுக்கு வந்துடுறேன், கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோடா" அப்படின்னு. "ஏய் நான் ஆல்ரெடி காலேஜ் வந்துட்டேன்டா, நீ பஸ்ஸை பிடிச்சி நீ காலேஜுக்கு வந்து சேர." "டேய் என்னடா டைம் ஆகுது, நீ என்னடா இப்போவே போயிட்ட?" அப்படின்ற. "என்ன இல்லை அஞ்சு கூப்பிட்டா அதனால தான் நான் வந்துட்டேன்டா" அப்படின்னு வந்து சொல்லுவோம். "டேய் இதெல்லாம் ஓவரா தெரியலையேடா" அப்படின்னு சொல்லுவோம். "சரி விடு விடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து சரி ஓகே அவர் பாட்டுக்கு அவர் வந்து காலேஜுக்கு வந்துட்டாப்புல. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஞ்சு கூட படிக்கிற இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவன் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் போல். ஸோ அவர் வந்து பசங்க நம்ம ஆளுங்க எந்த கமெண்ட்ஸ் போடுறாங்களோ ஸோ அதுக்காண்டி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறது தான் இவரோட வேலை. ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து எடுத்து வந்து பப்ளிஷ் பண்ண அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராச்சும் வேணும்ல. ஸோ அங்கேயே ஒரு ஆள் நின்றுட்டுருக்காங்க. "எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், எனக்கு வீடியோ மட்டும் கொஞ்சம் ஷூட் பண்ணி கொடுங்களேன்" அப்படின்னு சொல்லுவோம். "நான் ஒரு டான்ஸ் ஆடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இவரும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் காலேஜில் வந்து இருந்து டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இதுக்காண்டி வந்து கமெண்ட்ஸ்க்காண்டி வந்து அவர் வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே நல்லா தான் இருக்குது. ஓகே காய்ஸ் நீங்கள் சொன்ன அந்த டாஸ்க்கை நான் முடிச்சுட்டேன். அடுத்த டாஸ்க் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து அடடா இன்னொரு இருக்கே காலேஜில் வந்து 2 பேரும் சேர்த்து வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமே அப்படின்னு இன்னொரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை இப்போ பண்ணோம்ல, இப்போ அதே மாதிரி 2 பேரும் சேர்த்து பண்ணணும்" அப்படின்னு "ஏய் நான்லாம் முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து கிளம்பி வந்து போயிட்டாப்புல. சரி வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே அடுத்த டாஸ்க் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சைலண்ட்டாக விட்டுட்டாப்புல. ஸோ அப்படியே வந்து போயிட்டுருக்கும்போது 2 பேரும் நிப்பாட்டி வந்து அஞ்சுவோட கிளாஸ் தான் நீ இல்லை இல்லை அவள் தான் என் கிளாஸு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அஞ்சு எங்கே இன்னும் வரலையா அப்படின்னு இல்லை இல்லை வந்துட்டாங்களே அவங்க வந்து லைப்ரரியில் இருந்தாங்க என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவன் எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இரு அப்படின்னு வந்து சொல்லவும், சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஞ்சுவ பார்த்து வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒன்று 2 பேர் வந்து கேட்டாங்க. அது யாராச்சும் உங்க ரிலேஷன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எங்கள் ரிலேஷன் தான். அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப நல்லவங்க. ஆனால் இவங்க தான் சரியில்ல ஒர்ஸ்ட்டு காய்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே இவங்களும் வந்து பேசிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து டவுட் கேட்க வந்து வராப்புல. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு சம்மு தான். ஸோ இது தெரியாமல் தான் அந்த பையன் வந்து அங்கே வந்து அஞ்சுக்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கான். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதுக்கெல்லாமே கரெக்டான ஒரு பதில் சிம்பிளான இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி நான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீனியரும் அஞ்சும் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன்னா அவங்க சாயங்காலம் ஆயிடுச்சுல்ல வீட்டில் இருந்து போய் ட்ராப் பண்ண சொல்லி வந்து கேட்டாங்க. இல்லை அஞ்சு பாப்பா வேறு ஸ்கூல் விட்டு வரா, அக்கா வேறு பிக்கப் பண்ணணும், நான் இப்போ போகணுன்னா அவங்கள எப்படி பிக்கப் பண்ண முடியாதுல்ல, அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, நீ வந்து நான் பஸ்ஸில் ஏறி போயிடு. சீனியர் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா அவங்க அக்கா பொண்ணு தான் வந்து பேசுகிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, மாமா எங்கே இருக்கீங்க? மாமா என் கூட தான் இருக்கார். என்ன அப்படின்னு, அஞ்சு நீ மாமாவை நீ லவ் பண்ணுறதுனால உன்னை நான் வந்து சும்மா விட்றேன். அதுக்கப்புறம் வேறு எதாவது சரி ஓகே நீ மாமா நீ வந்துடு மாமா என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு வரும்போது மறக்காமல் அஞ்சுவை கூப்பிட்டு வராதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாப்பா வந்து சொல்கிறாங்க. சீனியர் அப்படி சொன்ன உடனே சரி வேறு வழி இல்லை, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீனியர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அஞ்சு நாளைக்கு லீவு தானே காலேஜு, வீட்டுக்கு வரியா அக்கா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? ஆமாம். என்ன நாளைக்கு சண்டேவே எப்படி வர்றது? ஏய் நீ தான் நிறையா பொய் சொல்லுவல, ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லிட்டு வாயேன் அப்படின்னு வந்து சொல்லவும், என்னடா பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் ஒன்றும் புரியவே இல்லை.
சரி ஓகே ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே வரேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா எபிசோடு வந்து அதோட வந்து 7வது எபிசோடு வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ 8வது எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லா வீடியோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாமே சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். பாய் கைஸ். ஓகே பாய்.